திருச்சிற்றம்பலம். திருக்கயிலாயத்திலே பார்வதி தேவி சிவபெருமானிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். விஷ்ணு சகஸ்ர நாமங்களில் மிகவும் மேலான நாமம் எது என்பது அக்கேள்வி. இங்கு விஷ்ணு என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இறைவன். இறைவன் என்பது தமிழ்ச்சொல், அதற்கு இணையான வடமொழி சொல்தான் விஷ்ணு. ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமம் என்றால் இறைவனுடைய 1000 திருநாமங்கள் என்று பெயர். அந்த வகையிலே இறைவனுடைய 1000 திருநாமங்களில் மிகவும் மேலான நாமம் எது என்பது பார்வதி தேவி சிவபெருமானிடத்தில் கேட்ட கேள்வி. அதற்கு சிவபெருமான் திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்பது சிவபெருமானுடைய திருவாக்காக அமைந்துள்ளது. அதாவது இறைவனுடைய 1000 திருநாமங்களில் மிகவும் மேலானது மற்றும் ஒளி பொருந்தியது ராமன் என்ற நாமமே. ராம 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 என்று 3 முறை சொன்னால் 1000 திருநாமங்களையும் சொன்ன பலன் உண்டு என்பது சிவபெருமானுடைய கூற்றாக அமைந்துள்ளது. அது எவ்வாறு எனில், நம்முடைய தமிழ் மொழியிலே மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மெய்யெழுத்துக்களை வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். அதில் மெல்லின மெய்யெழுத்துக்களில் 5வது எழுத்தாக வரக்கூடியது மா. இடையின மெய்யெழுத்துக்களில் 2வது எழுத்தாக வரக்கூடியது ரா. ஆகவே ராம என்ற நாமத்தில் ரா என்பது இடையின மெய்யெழுத்துக்களில் 2வது எழுத்தாகவும், மா என்பது மெல்லின மெய்யெழுத்துக்களில் 5வது எழுத்தாகவும் வருவதனால் ராம என்று நாம் சொல்லுகின்ற பொழுது 2 × 5 ஆக மொத்தம் 10 என்று வரும். ஆகவே ராம 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 என்று 3 முறை சொன்னால் 10 × 10 × 10 = 1000 என்று வரும். ஆகவே 3 முறை ராம என்று சொன்னால் 1000 திருநாமங்களையும் சொன்ன பலன் உண்டு என்பது சிவபெருமானுடைய கூற்றாக அமைகிறது. இதை பல்வேறு ஞானிகள் தங்களுடைய அனுபவத்திலே வைத்து கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம்.